Hi friends, இன்னைக்கு நம்ம recliner wheelchair பத்தி பார்க்க போறோம். இந்த reclinerல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன வருதுன்னு பார்த்துட்டு எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த reclinerல வந்து உங்களுக்கு மேல headrest வந்துரும். And then இத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு headrestலயே உங்களுக்கு மேல குஷனும் வந்துருது. இதுல வந்து சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு attender handle கொடுத்துறாங்க. இதுல உங்களுக்கு ஸ்பெஷல் இது என்னன்னா இதுல அட்டெண்டர் ஹேண்டரும் வந்துருது பிரேக்கும் வருது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கு. இந்த பிரேக்லயே உங்களுக்கு நல்லா டைட்டா உங்களுக்கு லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ லாக் ஆயிடும். இல்ல வேண்டாம்னா உங்களுக்கு திருப்பி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல அடிஷனல் ஆப்ஷன் என்னன்னா ரிக்ளைனிங் ஆப்ஷன். ரிக்ளைனிங்னா உங்களுக்கு இதை வந்து டில்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு டில்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது டிவி பார்க்குறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லனா இது நம்ம சாய்ச்சி வச்சுக்கலாம். இல்லை பெட்லேயே ரொம்ப நேரம் இப்போ பெட் ரிட்டன் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேறு வெளியே எடுத்து கொண்டு வரலாம். அந்த மாதிரி யூசேஜுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் டில்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோவில் இருக்குது. இதை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஹைட்டுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன். அண்ட் தென் இல்லை வேண்டாம் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பொசிஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு சேஃப்டி பேக்கெட்டும் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வந்துடும். சாஃப்ட் பேடர் ஆம்ரெஸ்ட் ரெண்டு சைடும் வந்துடும். இதை ரிமூவும் பண்ணிக்கலாம். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். இது என்ன சுச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகுனா உங்களுக்கு சப்போஸ் பெட்டில் இருந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம். திருப்பியும் வந்து நீங்கள் அப்ளை ஜஸ்ட் இந்த ஹோல்ஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு அடிஷனல் என்னன்னா உங்களுக்கு குஷன் சீட் வந்துடும். இதில் யூ கட் குஷன் சீட் சொல்லுவோம். யூ கட்னா என்னன்னா உங்களுக்கு பேஷண்ட் எழுந்துக்க வேண்டாம், அப்படியே கமோட ஆக்சஸ் பண்ண முடியும். இதை மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இங்கே கீழே வந்து உங்களுக்கு கமோடு வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் இதை டாய்லெட் பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத டைமில் உங்களுக்கு நீங்கள் இந்த சீட்டை வந்து நீங்கள் திருப்பி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே பேஷண்ட் வந்து எழுந்துக்க வேண்டாம், ஜஸ்ட் உட்காந்துட்டு இருக்கும் போதே உங்களால் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது அடிஷனல் ஃபீச்சர் என்னன்னா லெக்குமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் அப் டு டவுன் டில்ட் பண்ணிக்க முடியும். என்னன்னா உங்களுக்கு இந்த அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு என்னன்னா ஒரு யூசர் வந்து அப்படியே இதுலேயே படுத்துக்கிற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கீழே உழாது, உங்களுக்கு கீழே வந்து வீலும் வருது, டிப்பர் வீல்னு சொல்லுவோம். அந்த வீலும் இதில் இருக்குது. அதனால் உங்களுக்கு கீழே சாயாது. இதோட வெயிட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 kg. திருப்பியும் இந்த லெக்கை வந்து நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். கீழே இதை ஜஸ்ட் இந்த ட்ராக் பண்ணிங்கன்னா இது கீழே இறங்கிடும். அந்த லெக் ரெஸ்ட்லேயே இங்கேயுமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் இது கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் பேடர். அதனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து உங்களுக்கு சாலிட் காஸ்டர் வீல் 360 ரொட்டேட்டபிள். பேக்கில் வந்து உங்களுக்கு செல்ஃப் டிரைவிங் வீல்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ யூஸரே வந்து உங்களால் ட்ரைவ் பண்ணிக்க முடியும். இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் ஆர் vsmcare.in செக் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.